ஐயா மத்திய அரசுடைய முழு பலமும் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் பின்னால் இருக்கிறது. சாதாரண மனிதர் 36 ஆண்டுகள் நம்முடைய கட்சிக்காக பல்வேறு பொறுப்புல கஷ்டப்பட்ட மனிதர். எத்தனையோ வழக்குகள் கட்சிக்காக இவருமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எத்தனையோ வாய்ப்புகளுக்காக காத்துக் கொண்டிருந்தார் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக. அந்த வாய்ப்பு இன்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த வாய்ப்பு அவர் கொடுத்திருக்கிறாங்க. நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரு முறை நீங்க போடுங்க ஐயா, ஒரு முறை தான். நான் கேட்கவே இல்லை. இல்லைங்கன்னா ஆப்போசிட் இருக்கிற வேட்பாளர் நல்லவர் அப்படின்னா கூட பரவாயில்லை. ஒரு மோசமான வேட்பாளர், ஊழல்வாதி, ஊழல் செய்வதற்காகவே சட்டமன்ற வேட்பாளராக நிற்கக்கூடியவர். ஒரு தகுதி உங்களுக்கு கிடையாது, ஒரு தகுதி கிடையாது. எம்எல்ஏவாக இருப்பதற்கு ஒரு தகுதி, மக்கள் சேவை கிடையாது. சரித்திரம் ஒண்ணு இல்ல, கட்சி பேர்ல ஓட்டு. திமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு, ஒரு நாயை கொண்டாந்து போட்டா கூட மக்கள் ஓட்டு போடுவாங்க. தெனாவெட்டு. டெல்டா பகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெனாவெட்டு. நம்ம கிட்ட ஓட்டு வங்கி இருக்கு. 4 முறை 5 முறை ஜெயிச்சிருக்கிறோம். திருவாரூர்ல 1967 ஜெயிக்கிறோம், கும்பகோணத்தில் 1996 ஜெயிக்கிறோம். ஒரு நாயை கொண்டே நிறுத்துற மக்கள் ஓட்டு போட எந்த அளவுக்கு வாக்காளர் பெருமக்களை மிக மோசமாக நினைத்து எப்படிப்பட்ட வேட்பாளரை போட்டாலும் நம்ம ஓட்டு போட நினைக்கிறானா எவ்வளவு திமிர் உனக்கு இருக்கணும் யோசிச்சுப்பாரு. எவ்வளவு திமிர் இருக்கணும் யோசிச்சுப்பாரு. ஏன் வேற வேட்பாளரை கிடைக்கலீங்களா? நல்லவங்களே இல்லீங்களா? விவசாய பெருமக்கள் இல்லையா? தந்தையை தோளில் சுமக்கக்கூடியவர்கள் கிடையாது. அதனால்தான் அருமை சொந்தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு இந்தியாவுக்கெல்லாம் சோறு போடக்கூடிய நீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்தினுடைய மொத்த நெல் உற்பத்தி பாருங்க ஐயா, மொத்த நெல் உற்பத்தி 79 லட்சம் டன் உற்பத்தி பண்ணோங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே செல்லும் பொழுது 2025-26 67 லட்சம் டன் உற்பத்தி பண்றோம். 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி மட்டுமே இங்க குறைஞ்சிருக்கு. ஏங்க நெல் எடுத்துட்டு போனா மூட்டைக்கு 60 ரூபாய் கேட்கிறான். நெல்லை சேமிப்பதற்கு கிடங்கு இல்ல, எல்லாம் மலையில் நனையுது. இவனே மலையில் நனைய விடுவான். அந்த நெல்லை டிரான்ஸ்போர்ட் பண்றதுங்க ஐயா, அது கமிஷன் மட்டுமே 160 கோடி ரூபாய் சக்கரபாணி ஊழல் செய்திருக்கின்றார் என்கின்ற ஆதாரத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். 160 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட வாங்குற நெல் கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு 160 கோடி ரூபாய் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம். அது என்னாச்சுங்க ஐயா? உங்க நெல்லெல்லாம் மழையில் நினைது. ஐயா எனக்கு தஞ்சாவூர்ல மழை வந்தாவே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ நெல்லெல்லாம் நிலையுமே, ஈரப்பதம் அதிகமாகுமே, இதை வச்சு உனக்கு அரசியல் வேற பண்ணுவானுங்களே. நாம போய் மத்திய அரசு கை காலில் உளுந்து இந்த வருஷம் ஈரப்பதத்தை மறுபடியும் 2% உயர்த்திட்டு வரணுமே. ஐயா இங்க மழை பெஞ்சா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா 4 ஆண்டுகளாக சிவராஜ் சிங் சௌஹான் அவர் காலில் போய் உளுந்து, ஐயா அப்படி எல்லாம் இல்லைங்க ஐயா, ஐயா அது இங்க இப்படி இல்லையா, அவர் திட்டுவார். என்னையா இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், ஒரு கொள்முதல் நிலைய குடோன கட்ட மாட்டீங்களா? நெல்லை உலர்த்தறதுக்கு மிஷினுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது, அதை வாங்கி வைக்க மாட்டீங்களா? இல்லைங்க ஐயா, மக்கள் பாவம், அரசு தான் மோசம். எத்தனை முறை அவர் காலில் விழுந்து 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 ஒரு ஆண்டும் மத்திய அரசு சொல்வதை விட 2% தமிழகத்திற்கு உயர்த்திட்டு திரும்ப கீழே வரும். ஈரப்பதத்தை தமிழகத்திற்கு மட்டும் 2% உயர்த்தி விட்டு வரும். ஐயா பத்திரிகையில, செய்தித்தாள்ல, நியூஸ் சேனல் நீங்க பாருங்க, ஒரு முறையும் பார்ப்போம், ஒரு முறையும் உயர்த்தும். ஸ்டாலின் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு, ஏசி உட்கார்ந்து கடிதம் மட்டும் எழுதுவார். மத்திய அரசு எங்களை மிரட்டி விட்டது, ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெல்லை வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஐயா மோடி ஐயா தமிழ்நாட்டில் ரேஷன் கடைக்கு மட்டுமே ஒரு மாதத்திற்கு அனுப்பக்கூடிய நெல் 2 லட்சம் டன் நெல் இங்க அனுப்புறோம். 2 லட்சம் டன் நெல். ஒரு பைசா மாநில அரசு கிட்ட வாங்காம மத்திய அரசு 2 லட்சம் டன் அனுப்பு. இவங்களுடைய ஒரே வேலை அந்த நெல்லை உங்களுக்கு அரிசியா கொடுக்கும் பொழுது ஒரு கலைஞர் கருணாநிதி போட்டோ போட்ட மஞ்சப்பை அச்சடிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை, வேற எதுவும் இவர்கள் வேலை கிடையாது. ஆனால் அருமை சொந்தங்களை இத்தனை அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் நெல் உற்பத்தியில 8வது இடம், இன்னைக்கு தமிழ்நாடு 10வது இடம். ஐயா இவங்களுக்கு இன்னொரு முறை ஓட்டு போட்டீங்கன்னா தஞ்சாவூர் இருக்காது, நெல் களஞ்சியம் இருக்காது. நீர் மேலாண்மை என்னங்க ஐயா நீர் மேலாண்மை? கர்நாடகால DK சிவகுமார் அந்த ஆளு அவருடைய தொகுதியில மேகதாத்து அணைய அவரு தொகுதியில் அவர் கட்டுறார். அவருக்கு என்ன 20,000 கோடிக்கு டேம் கட்டினா 10% கமிஷன் கிடைக்கும், 2,000 கோடி அவரு டேம் கட்டணும். ஒரு முறை இல்லைங்க, 2 முறை இல்ல. மார்ச் 6ஆம் தேதி கர்நாடகாவுடைய சட்டமன்றத்தில் மேகதாத்து அணையை கட்டிய தீர்மானம் போடுறாங்க. அவரை கூட்டிட்டு வந்து காங்கிரஸ் காரனுங்க தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்றாங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்களா? வெட்கப்பட வேண்டாங்களா ஐயா? அவரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த பகுதியில் தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டு அவரு தமிழ்நாடு அரசியலை பற்றி DK சிவகுமார் நமக்கு பாடம் எடுக்கின்றார்.
எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க. இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஐயா, நாம காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அதை அமைக்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் அவர்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 700 கிலோமீட்டர் போனார். 700 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 500 விவசாய பெருமக்களோடு இவரு போறார். எதுக்குங்க? இவர் மத்திய அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர், அந்த கட்சியினுடைய தொண்டர். இவர் மத்திய அரசுக்கு சொல்றார், நம்ம தொண்டர், ஐயா காவிரி நதிநீர் மேலாண்மை அமையுங்கன்னு 700 கிலோமீட்டர் சைக்கிள்ல போறார்.